Hello viewers, welcome to my YouTube channel. நம்ம பைத்தன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன்டா இண்டஸ்ட்ரியில் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. நான் ஏன் பைத்தான் படிக்கணும்? பைத்தான் படித்தா ஏதாவது ஸ்கோப் இருக்குமாடா? தம்பி, பைத்தான் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிளியராக சொல்லுங்கள். எனக்கு கோடிங்கே வராது, நான்லாம் பைத்தான் படிக்க முடியுமா? இவனுங்க எல்லார் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறோம், உங்களுக்கும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் யார் கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரம் வெஸ்குண்டே இன்ஃபர்மேட்டிக்கான ஒரு கம்பெனியில் கைடோ வான் ரோசம்ன்ற ஒரு டச் ப்ரோக்ராமர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் வந்து பைத்தானை இன்வென்ட் பண்ணது. இவர் வந்து 1989லேயே வந்து இன்வென்ட் பண்ணிட்டாரு. 1991 தான் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணாங்க பைத்தான்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் 1ல் வந்து வெறும் கோர் கான்செப்ட் மட்டும்தான் இருந்தது. இப்போ இருக்கிற அட்வான்ஸ் கான்செப்ட் எதுவுமே இல்லை. இயர்லி 2000 தான் வந்து பைத்தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அதில் தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டிங் யூஸ் பண்ணி எப்படி கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணுறதுன்ற ஒரு புது புது விஷயம்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2008ல் தான் வந்து பைத்தான் 3 லான்ச் பண்ணாங்க. இதில் தான் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஏஎம்எல்ல தான் வந்து நிறைய பைத்தான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இப்போ வந்து இவன் கேட்ட கேள்விக்கு போவோம். இவன் என்ன கேட்டான், பைத்தானுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டான். இது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரில. இப்போ இருங்களேன், நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் இப்போ ChatGPT கிட்டே போய்க்கிறேன். ஓகேவா? வாட் இஸ் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் இன் 2025ன்னு சொல்கிறேன். இது டெஃபினட்டாக பைத்தான் தான் சொல்லும். ஏன்னா இப்போ இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபியூச்சர் டெக்னாலஜிஸில் என்னென்ன டொமைன்லாம் பண்ணுறாங்களோ, லைக் ஏஐயாக இருக்கட்டும், எம்எல்லாக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பிக் டேட்டாவாக இருக்கட்டும், இது எல்லா கான்செப்ட்டுமே பைத்தானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பைத்தான் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கே 2 ஆன்சர் கிடைச்சிச்சு. இவன் கேட்டதுக்கும் கிடைச்சிருச்சு, இவன் கேட்டதுக்கும் கிடைச்சிருச்சு. நம்ம கிட்ட ஃபியூச்சர் நம்ம ஏன் பைத்தான் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், ஏன் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டோம். நீங்கள் 2 பேர் போங்க. ஓகேவா? இப்போ வந்து இவன் கேட்ட கேள்விக்கு வருவோம். பைத்தான் படித்தா வேலை கிடைக்குமான்னு கேட்குறான். ஏங்க, ஃபியூச்சரில் இதெல்லாம் தான் இருக்க போகுது. ஏஎம்எல் தான் இருக்க போகுது. ஏஎம்எலுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம படிக்கிறோம். அப்போ நமக்கு வேலை கிடைக்காதா? தம்பி, நீ கேட்ட கேள்வியே தப்பு. போயிரு, உன் கேள்விக்கு வருவோம். ஏங்க, எனக்கு கோடிங்கே தெரியாதுங்க, நான் எப்படிங்க புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிக்க முடியும்? ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப கஷ்டம் தானே? டெஃபினட்டாக நாட். பைத்தானில் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து சும்மா ஒரு இங்கிலீஷ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஏன் பைத்தான் படிக்கிறோம்? இப்போ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, நம்ம பைத்தான் படிக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே என்னென்னா, என்னதான் இது ஈஸி டு லேர்ன் அப்படின்னு நிறைய விஷயம் இருந்தால் கூட லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு பைத்தானில் ஒரு டவுட் வருது அப்படின்னா, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கும் 100 பேர்கிட்ட கேட்டு ஆன்சர் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? இப்போ வந்து லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கனால நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல நிறைய பேர் காத்திருக்காங்க. அதாவது உங்கள் கூடவே நிறைய பேர் இருப்பாங்க, பைத்தான் தெரிஞ்சவங்க. கம்யூனிட்டியில் நிறைய பேர் இருக்கனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சொல்யூஷன் வந்து மற்ற ப்ரோக்ராமிங்கை விட பைத்தானில் கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும். இப்போ வந்து பைத்தான் நம்ம படிக்கணும்னா ப்ரோக்ராம் பண்ணால் டைரெக்டாக பண்ண முடியாதுல்ல. நம்ம அதுக்கு வந்து ஒரு ஐடி வேணும், பைத்தானை டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? பைத்தானை டவுன்லோட் எப்படி பண்ணணும்னா, இப்போ வந்து நான் குரோமுக்கு போய்க்கிறேன். பைத்தான் டவுன்லோட். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். அது வழியாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எடுத்தோடனே நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே விண்டோஸ் தான் காமிக்கும். ஓகேவா? அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்னா மேக்கு, லினக்ஸ்னா லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு விண்டோஸ் தான் இருக்குது, அதனால் நான் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். EXE டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, அது டவுன்லோட் ஆகட்டும். இப்போ வந்து விஎஸ் கோட் வந்து ரொம்ப மேஜராக நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் படித்தாலும் விஎஸ் கோடுன்றது ஒரு மஸ்ட்டு.
ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கும் தனித்தனி ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு பைத்தானுக்கு பைச்சாமு, ஜாவாக்கு இன்டெலிஜே அது மாதிரி நிறைய டவுன்லோட் பண்ணுறதுக்கு விஎஸ் கோடு வந்து ஆல் இன் ஒன்னாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலும் நீங்கள் விஎஸ் கோடு வச்சு உங்களால் ப்ரோக்ராமிங் பண்ணிக்க முடியும். ஓகேவா? விஎஸ் கோட் டவுன்லோட்னு போட்டுட்டோன்னா ஓகே. இதில் வந்து விண்டோஸு, லினக்ஸு, மேக் வரும். நீங்கள் வந்து விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் அவங்களா இருந்தால் நீங்கள் அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிற வரைக்கும் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆட் .exe பார்த்துட்டு அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் சம்டைம் வந்து ஒழுங்காக உங்களோட இது வந்து எப்படின்னா உங்களோட லேப்டாப் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாது. இது கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் விஎஸ் கோடு யூஸ் பண்ணும்போது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். ஓகே, செட்டப் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து விஎஸ் கோடு இருக்குது. விஎஸ் கோடு .exe ரன் பண்ணுவோம். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட். நீங்கள் நெக்ஸ்ட்னே கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இதான் உங்கள் ஃபஸ்ட்டு விஎஸ் கோடு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? இந்த ஆப்ஷனுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பைத்தான் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வருது இல்லை, ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ வந்து விஎஸ் கோடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, Ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோல்டரில் மை பைத்தான் லேர்னிங்னு கொடுத்துருங்க. இந்த இடம் இருக்குது தெரியுமா? இந்த இடத்துல கிளிக் பண்ணி சிஎம்டின்னு டைப் பண்ணிச்சு என்டர் தட்டுங்க. இது வந்து கோட் ஸ்பேஸ் டாட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஎஸ் கோடு இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஃபோல்டருக்குள்ளே போய். இப்போ வந்து நீங்கள் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து ஃபோல்டருக்குள்ளே வந்தோடனே Ctrl+Shift+P அமுக்குங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எது நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு பைத்தான் கேட்கும். இதில் வந்து பைத்தான் செலக்ட் இன்டர்பிரிட்டர்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன வெர்ஷன்னு கேட்கும். நம்மக்கிட்ட வந்து 3.13 இருக்குது, 3.12 இருக்குது. நான் முன்னாடி டவுன்லோட் பண்ணது இருக்குது. ரெக்கமெண்டடில் வந்து 3. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்குது. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐக்கான் இருக்குது தெரியுமா? இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் கேட்கும். அதில் வந்து hello world.py. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணி இது பைத்தான் ஃபைல் தானே இருக்கும். பைத்தான் ஃபைலுக்கு வந்து .py தான் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? என்டர் தட்டுருங்க. என்டர் தட்டினோடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். ரீசெக் எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே டெர்மினல்னு இருக்கா, டெர்மினலில் Ctrl+Shift+Backspace இதை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகும். இந்த டெர்மினலில் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா py3 வெர்ஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை மேக் யூஸராக இருந்தீங்கன்னா பைத்தான் 3 வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு
மேக் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட் யூஸ் ஆகும். நான் எங்கெங்கெல்லாம் பிஒய் ஸ்பேஸ் -3ன்னு போடுறேனோ நீங்கள் அந்த இடத்துல பைத்தான் 3ன்னு போடுற மாதிரி இருக்கும் மேக் யூசர்ஸ் மட்டும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் அமுக்கணும்னா நமக்கு வந்து நியூ டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்ட்ரோல் பேக் டேப் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இது வந்துடும். ஏற்கனவே யூஸ் பண்ண டெர்மினல் வந்துடும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகேவா? அதுவே ஆட்டோ சஜஷன் கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? இதை கொடுத்துட்டு இங்கே ரன் கோடுன்னு இருக்குல்ல, ரன் பைத்தான் ஃபைல்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். அவ்வளோதான். உங்களோட ஃபஸ்ட்டு பைத்தான் கோடு வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.